நாம் யூஸ் பண்ணுற வேதாகமம் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு பல மனிதர்களால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இது தேவனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அவரை பற்றியும் அவருடைய சித்தத்தை பற்றியும் மனிதர்களுக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஸோ இது பல டிரான்ஸ்லேஷனில் மொழிபெயர்த்து நமக்கு தமிழ் மொழியில் நம்ம கைக்கு வந்திருக்கு. இந்த வேத புத்தகத்தில் பிரதானமாக தேவனை குறித்து அவரே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸோ தேவனை பற்றி நம்ம தெரியணும் அப்படின்னா எங்கே தான் நம்ம போகணும்னா பைபிளுக்கு தான் நம்ம போகணும். இப்போ அவரை பற்றி சொல்லும்போது புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அப்படின்றத முழு தெளிவாக நமக்கு தெரிய வருது. அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய 3 ஆள் தத்துவங்களாக அந்த ஒரே தேவன் இருக்கிறார். நம்ம எப்படி சொல்லலாம், ஒரே தன்மையில் 3 ஆள் தத்துவங்களாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். இதை தான் நம்ம ட்ரினிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இதை தாண்டி இந்த வீடியோவில் நம்ம அகெயின் அட்ரஸ் பண்ண போகிறது ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸோடைய போதனையை தான். அவங்க சொல்கிறதான ஒரு விஷயம், இயேசு தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஒரே நபர் தான் பிதாவாகவும் இருக்கிறார் பழைய ஏற்பாட்டில். அவர் தான் இயேசுவாகவும் வராரு. இயேசு தான் அவருடைய நாமம், உண்மையான நாமம். பல வசனங்களில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய காரணத்தை அவங்க புரிஞ்சுக்காமல் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த பிதா தான் இயேசு, அதுதான் அவருடைய உண்மையான பெயர் அப்படின்னு சொல்லி தப்பான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்க. சரி, அதே நம்பர் தான் இப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவராக நம்மோடு நமக்குள்ளாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரே ஆள் தான் வெவ்வேறு கோணத்தில் அல்லது வெவ்வேறு நபர்களாக உருமாறி அல்லது வேலை நிமித்தமாக அவர் மாறி வருகிறாரு அப்படின்னு சொல்லி இவங்களுடைய போதனையும் நம்பிக்கையுமாக இருக்கிறது. அதனால் இயேசு உண்மையாகவே இவங்க சொல்கிறது போல் பரிசுத்த ஆவியானவர் தானா, 2 பேரும் ஒருத்தர் தானா அப்படின்றது தான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். ஸோ கிறிஸ்தவங்க இது கண்டிப்பாக அறிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். கடவுளை பற்றி நம்ம சரியான ஒரு பார்வையில் இருக்கணும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக நீங்கள் பாருங்கள். பரிசுத்த ஆவியானவரை பற்றி கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தடவைகள் வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கே எல்லாமே குறிப்பாக புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வரும்போது அவர் தனித்துவமாக தான் பிரித்து வேறுபடுத்தி காட்டப்பட்டு இருக்கிறது. அதாவது இயேசுவையும் பரிசுத்த ஆவியானவரையும் வெவ்வேறு நபர்களாக தான் பைபிள் பொறுத்த வரைக்கும் அது காட்டியிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, இது உண்மைதானா, அதுக்கான என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஸோ இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா கிராமர். எப்போ பாரு நம்ம கிராமரு, இலக்கணம் அப்படின்னே பேசிகிட்டு இருக்கோம். இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஒரு மொழி அப்படின்னு வந்துச்சுனாலே அங்கே நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பலினாலும் சரி அங்கே கிராமர் வந்துடும். ஸோ நம்ம பேசுகிறதே இலக்கணத்தின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாருமே பேசுகிறோம். நம்ம எல்லாருமே தாய்மொழி தமிழ் தான் பேசுகிறோம். ஆனால் சாதாரணமாக நம்ம பேச்சு வழக்கில் நம்ம தமிழ் பேசுனா கூட அது இலக்கண ரீதியாக தான் நான் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ தான் ஒருத்தர் சொல்கிற ஒரு விஷயம் நமக்கு புரியும். ஒரு மனுஷனுக்கு இலக்கணமே தெரில அப்படின்னாலுமே அவர் பேசுகிறது இலக்கத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். சின்ன குழந்தைகிட்ட போய் நீ சாமி நீ எப்போ வர அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சொல்லும் என்னென்னா நான் நேற்று வருவேன் அப்படின்னு சொல்லும். இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாருங்க, நான் நேற்று வருவேன் அப்படின்னு, இது சரியானதா? அதுக்கு தமிழ் தெரியாது. அந்த குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா அதுக்கே தெரியாது. இருந்தாலும் அது அந்த வார்த்தைகளை சொல்லுது. ஆனால் இதுக்கு எந்த ஒரு அர்த்தத்தையும் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஸோ இது இலக்கண பிழை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இது சின்ன குழந்தை அதை சொல்லுது, அதை நம்ம விட்டுறலாம். ஆனால் பெரியவங்களும் இந்த மாதிரி சொல்லுவாங்களா, சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம பேசுவாங்களா யாராவது? நம்ம பேச மாட்டோம். அதனால் நம்ம இலக்கணத்தின் அடிப்படையில் தான் நம்மளுடைய பேச்சுக்கள் இருக்கிறது. ஸோ எந்த மொழி எடுத்துக்கிட்டினாலும் அங்கே இலக்கணம் இருக்கும். தமிழ் மொழியில் மட்டும் கிடையாது. அப்போ பைபிள் அப்படின்னு நம்ம வரும்போது பைபிளுடைய ஒரிஜினல் லாங்குவேஜ் மூலமொழி புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி. ஸோ அதை நம்ம படிக்கும்போது அதில் நம்ம பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. என்னென்னா
முதல்ல நான் அந்த வசனத்தை நான் படிச்சிடுறேன். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம் தமிழ்லேயே நான் படிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தமிழ்லேயே நம்ம அந்த எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? சொன்ன ஒரு வார்த்தையும் அடுத்து சொல்கிற வார்த்தையும் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லுவதற்காக போடுவோம். இங்கிலீஷில் நான் இதே வசனத்தை நான் படிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அங்கே சில அடிஷ்னல் வேர்ட்ஸையும் இருக்கும். இங்கிலீஷில் படிக்கும்போது நமக்கு அது புரியும். அங்கே என்ன சொல்லப்படுது? The grace of the Lord Jesus Christ, and the love of God, and the fellowship of the Holy Spirit be with you all. இங்கே அடிஷ்னலாக இங்கிலீஷில் அண்ட் அப்படின்ற வார்த்தை அது மட்டும் இல்லை, அப்படின்ற வார்த்தையும் இருக்குது. நான் சொல்ல வர்றது இதுதான். அந்த அண்ட் அப்படின்ற வார்த்தையும் அப்படின்ற வார்த்தையும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அது சில முக்கியமான விஷயத்துக்கு மட்டும்தான் அது பயன்படும். எங்கெல்லாம் அண்டு வருதோ அங்கெல்லாம் வேறு பிரித்து காட்டப்படுவதற்காக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ அண்ட் யூ அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே நான் வேறு பிரித்து காட்டுவதற்கு நடுவில் ஒரு வேர்டு வருது, அந்த அண்ட். ஸோ இதுதான் இடைச்சொல். இடையில் நான் சேர்க்குறேன். அது எதுக்கு சேர்க்கப்படுது அப்படின்னா, ஐக்கும் யூக்கும் வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக அந்த அண்ட் அது யூஸ் ஆகுது. அப்போது நான் ஐ அண்ட் யூ அப்படின்னு நான் சொல்லும்போது நான் நீங்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நான் வேற, நீங்கள் வேற, இதுதான் அர்த்தம். இதுதான் வேறு பிரித்து நான் காட்டுறேன். இங்கே பைபிள்லேயும் இந்த வசனத்தில் அப்படி தான் சொல்லப்படுகிறது. ஸோ எந்த மொழியானாலும் சரி, அங்கே நம்ம கிராமர் நம்ம பார்க்கும்போது அந்த இலக்கணத்தின் அடிப்படையில் இந்த அண்ட் அப்படின்ற வார்த்தை, கிரேக்க மொழியில் காய் அப்படின்ற வார்த்தை அது பயன்படுத்தப்படும். அது எல்லாமே அண்ட் அந்த இடைச்சொல் தான் அதற்கான கிரேக்க வார்த்தை. ஸோ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, வேறு பிரித்து காட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை அப்படின்றத காட்டுது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இயேசு பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்றது நார்மலாக நாம் கிராமரை பார்த்தாலே போதும். ஸோ எல்லா மொழிக்கும் கிராமர் இருக்குது, அதையும் நம்ம பார்க்க வேண்டும். அப்போ தான் நம்ம ஸ்டடி பண்ணுறோன்னு அர்த்தம். ஏதோ நம்ம மேலோட்டமாக படிச்சுட்டு போனால் எந்த ஒரு சத்தியத்தையும் போதனையும் நம்ம புரிந்து கொள்வது கஷ்டம். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வேதாகமத்தை படிக்கக்கூடாது. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வேதாகமம் எப்படிப்பட்ட புத்தகம் அப்படின்னா மேஜிக் புத்தகம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே ஒரு மேஜிக்கல் வேர்ட்ஸ். இதை சொன்னால் அது அப்படியே நடக்கும், ஜி பூம் பா அப்படின்னு சொன்னால் உடனே நடக்கிற ஒரு சக்தி இந்த வார்த்தைக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த பைபிளை நினைக்கிறாங்க. ரொம்ப ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணுறது இதுதான். ஸோ இது ஒரு மொழியில் எழுதப்பட்டதுனால இது இலக்கணத்தின் அடிப்படையில் பார்க்கணும், வரலாற்றின் அடிப்படையில் பார்க்கணும். அப்புறம் இதில் இங்கிலீஷில் நம்ம படிப்போம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், சிமிலி, மெட்டஃபர் அப்படின்ற எல்லாமே இதில் இருக்குது. ஸோ மொழி அப்படின்னாலே இது எல்லாமே அடங்கும். இப்படியும் நம்ம பார்க்கணும். என்ன சொல்லப்போனால் இப்படி தான் நம்ம பார்க்கணும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும், இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்று கிடையாது, ஒரே ஆள் கிடையாது அப்படின்றது. ஓகே. ஸோ இந்த 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நமக்கு 3 ஆள் தத்துவங்களை இந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவன் அதுதான் பிதா, அப்புறம் பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 ஆள் தத்துவங்களும் இதே ஒரே வசனத்தில் நம்ம வர்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இது வேறுபடுத்தி ஒவ்வொரு நபர்களையும் இந்த வசனத்தில் காட்டப்படுகிறது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் சில வசனங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்துலையும், கொலோசியர் 2:2, 1 யோவான் 1:3, வெளிப்படுத்தல் விசேஷம் 5:13வது வசனமும். ஸோ இதே மாதிரி தான் அந்த ஃபார்மேட்டில் அந்த வசனங்களில் எழுதப்பட்டிருக்கும். ஸோ முதல்ல கிராமட்டிக்கலாக நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம பார்த்தோம்.
ரெண்டாவது விஷயமும் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா பர்சனல் ப்ரோனவுன்ஸ் அப்படின்ற விஷயம். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது தமிழில் சுட்டுப்பெயர்கள் என்று சொல்லலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இது இங்கிலீஷில் நம்ம படிப்போம். ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ஐ, செகண்ட் பர்சனுக்கு யூ, அண்டு தேர்ட் பர்சனுக்கு தே அப்படின்ற வார்த்தையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவும் நம்ம இங்கே பைபிளில் பார்க்கும்போது படிக்கும்போது இயேசுவே பரிசுத்த ஆவியானவர் கிடையாது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். உதாரணத்துக்கு நான் இதுக்கும் ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். யோவான் 14:26 பிதா என் நாமத்தினாலே அனுப்ப போகிற, இது இயேசு சொல்கிற ஒரு வசனம். அவர் என்ன சொல்கிறாரு? பிதா என். பிதான்னு சொல்கிறது அவரையே கிடையாது. அப்படி அவரே சொல்லியிருந்தா நான் அப்படின்ற வார்த்தை அவர் பயன்படுத்தி இருக்கணும். ஆனால் அவர் அப்படி பயன்படுத்தலை. பிதா இன்னொருவர், அவர் என். ஓகே, ஸோ இங்கே டிஃப்ரென்ஷியேட் இயேசுவே பண்ணுறாரு. அந்த வார்த்தையை நம்ம படித்தாலே நார்மலாகவே தெரியும். ரொம்ப போட்டு குழப்பிக்கணுன்ற அவசியமே கிடையாது. பிதா என்னுடைய நாமத்தினால அனுப்ப போகிற தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து உணர்த்துவார். ஓகே, ஸோ அவர்ன்றது யாரை பற்றி சொல்லப்படுதுன்னா பரிசுத்த ஆவியானவரை. நான் அப்படின்றத அங்கே இயேசு பயன்படுத்தவில்லை. அவர் அப்படின்றது தான் பரிசுத்த ஆவியானவரை சொல்கிறார். ஓகே, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஸோ இங்கே தான் அவர் சொல்கிறாரு நான். யாரை? இயேசுவை. ஸோ இங்கே தான் இயேசு தன்னை நான் என்று சொல்கிறார். பிதாவை சொல்லும்போது சொல்லலை, பரிசுத்த ஆவியானவரை சொல்லும்போது சொல்லலை, இயேசுவை பற்றி சொல்லும்போது நான் உங்களுக்கு சொன்னது. யார் சொன்னது? அந்த நேரத்தில் இயேசு இந்த வார்த்தைகள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஜனங்க இருந்தாங்க. அப்போ அந்த ஜனங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது யார்? பிதாவா? இல்லை. பரிசுத்த ஆவியானவரா? இல்லை. வேறு யார்? இயேசு தான் ஜனங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் தான் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஓகே, ஸோ இப்படி தாங்க நம்ம நார்மலாக பேசுவோம். இந்த மொழியில் ஜனங்களுக்கு புரியும்படியாக தான் கர்த்தர் அவருடைய வெளிப்பாட்டை நமக்கு கொடுத்துருக்கிறார். கஷ்டப்பட்டு நம்ம மூளையெல்லாம் கசக்கி இது என்னுடைய வெளிப்பாடு, நீ தான் கஷ்டப்பட்டு கசக்கி உனக்கு புரியாது தான், ஆனாலும் நீ படி அப்படின்லாம் நமக்கு கொடுக்கல. நமக்கு எளிமையாக புரியும்படியாக தான் வேதாகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அஃப்கோர்ஸ் இந்த பைபிளில் சில வசனங்கள் புரியும்படியாக இருக்காது, அது சில ரொம்ப கடினம்தான். ஆனால் பொதுவாக நான் சொல்கிறது, பொதுவாக இந்த வேதாகமம் எளிய மொழியில் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எளிமையாக தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண ஒரு மனுஷனும் இதை படித்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ இதுதான் இங்கிலீஷில் பெர்ஸ்பிக்யூட்டி ஆஃப் த ஸ்கிரிப்சர்னு நம்ம சொல்லுவோம். எளிமையாக தான் எந்த ஒரு போதனையும், அடிப்படையான ஒரு போதனையெல்லாம் நமக்கு ஈஸியாகவே எளிமையாகவே நம்ம படித்தாலே தெரிஞ்சிடும். அதான் அந்த ஸ்கிரிப்சரை பற்றி நம்ம டாக்டரின்ஸ் நம்ம படிக்கும்போது அந்த வார்த்தை நம்ம படிப்போம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது இயேசு பரிசுத்த ஆவியானவர் கிடையாது அப்படின்றது கிராமட்டிக்கலாக, இலக்கண ரீதியாக எந்த ஒரு வசனத்தையும் நம்ம படிக்கணும். அப்புறம்தான் அதை போதனையாக நம்ம கொண்டு வரணும். ஸோ எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் ஒரு போதனையை நம்ம கொண்டு வரக்கூடாது. ஸோ இது வரைக்கும் நம்ம ஒன்லி ஜீசஸ் அவர்களுடைய போதனையை தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த வீடியோவிலும் நம்ம அவர்களுடைய போதனையை தான் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். யாரை பற்றினா ஜெகோவா விட்னஸஸ் அவர்களுடைய போதனையை தான் நம்ம திரும்பவும் கண்டினியூ பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னா ஹைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போய் சென்றடையட்டும். தேங்க்யூ.